அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை எப்போதும் பொரியல் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. 2 காய்ச்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்காங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொதிச்சிருக்கும். அது வெந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா வீடியோவில் காமிச்ச மசாலானா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கட்டு கீரையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இதுக்கு பாலக்கீரை எடுத்துக்கோம், நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு வேக விடுங்க. கீரை நல்லா வதங்கணும். அப்படி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸில் புளியை எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. முக்கியமாக கட்டிகள் இல்லாமல் கிளறணும். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கீரை தொக்கு இப்போ ரெடி. இது டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு பிரியாணி ஒரு கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி சேர்த்து அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு இது உங்கள் வீட்டு கிச்சன்.